கைஸ் நம்மளோட தலை எம்எஸ் தோனிக்கு பார்த்தீங்கன்னா ஐசிசி த ஹால் ஆஃப் த இயர் அப்படின்னு ஒரு ரேரஸ்ட் அவார்டை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அவார்டுக்கு அப்புறமா தோனி எப்படி ஃபீல் பண்ணுறாரு, அவார்டு ரேரஸ்ட் அவார்டா. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா புது எரா இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். எஸ் கைஸ், அவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட ஒரு கவுண்டி கிரிக்கெட் டீமில் சைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லி கைஸ், ஐசிசி த ஹால் ஆஃப் த இயர் அவார்டு. ஸோ இந்த அவார்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 11 இந்தியன் மெம்பர்ஸும் வச்சிருக்காரு. ஸோ அதில் இப்போ தோனியும் ஒருத்தர் ஆயிருக்கிறாரு. இப்போதைக்கு ஹேட்டர்ஸ் அழுதுகிட்டே இருங்க ஃபர்ஸ்ட்லி. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட்லி ஐசிசி ஆல் ஆஃப் த இயர் அவார்டு அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதுக்கு எலிஜிபிள் ஆகணும்னு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் ஃபில் பண்ணும் ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஆயிருக்கணும். அவரோட கடைசி மேட்ச் விளையாட, ஐ மீன் இட் இஸ் கால்ட் அஸ் ரிட்டையர்மெண்ட். ஸோ அதை தோனி டிக் பண்ணுறாரு. 8000 ரன்ஸ் அண்ட் 20 சென்ச்சுரிஸ் இன் ஓடிஐஸ் ஆர் டெஸ்ட், அதுவுமே தோனி டிக் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் 200 விக்கெட்ஸ் எடுத்துருக்கணும் ஆஸ் அ பவுலராக. பட் தோனி பவுலர் கிடையாது, ஸோ அது விட்டுடலாம். விக்கெட் கீப்பராக 200 டிஸ்மிசல்ஸ், இதை சொல்லுறதே வேணாம். ஸோ அதுக்கப்புறமா டெஸ்ட் 25 டெஸ்ட் அவர் 100 ஓடிஐ வின் பர்சன்டேஜ், ஐ மீன் 100 வின்ஸ் ஓடிஐயில் வச்சுன்னு இருக்கணும். 50 வித் 100, ஐ மீன் 50. ஸோ 50% ஆஃப் வின் பர்சன்டேஜ் வச்சுருக்கணும். இது எல்லாத்தையுமே தோனி டிக் பண்ணுறாரு. ஸோ இந்த அவார்டுக்கு தோனி வெரி கம்ஃபர்டபிளி சாட்டிஸ்ஃபைங்லி டிசர்வ்ட் அவார்ட். ஸோ இதை இப்போ பார்த்து நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க, இப்போது தோனி என்னடா விளையாடுறாரு, ஸோ இந்த 24-25 சீசனில் ஒன்றும் விளையாடல அப்படி இப்படின்னு அவங்க நினைக்கல, அவங்க பார்க்கல போல இருக்கிறது கிரிக்கெட் அப்போல்லாம். பிகாஸ் அவங்க 2025 ஒரு லாக்டவுன் கிட்ஸ். ஸோ ஐசிசி ஹால் ஆஃப் த இயர் அவார்டு இது பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் அவார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரேரஸ்ட் அவார்டு கைஸ். பிகாஸ் நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 மெம்பர்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ தோனியும் அதில் ஆட் ஆகிருக்காரு. ஸோ அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஹானர்டாக ஃபீல் பண்ணுறாரு இந்த ஐசிசி ஹால் ஆஃப் தி இயர் அவார்டு வச்சுக்கிறதுக்காக. இன்னுமே யங்ஸ்டர்ஸ் அந்த கிரிக்கெட்டுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனை நிறையவே எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஹோல் வேர்ல்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் இந்தியாவில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இதை பற்றி ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறார் அவருடைய என்டையர் கிரிக்கெட் ஜேர்னியில் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இந்த ஸ்பீச்சை அவர் முடிச்சிருக்கிறாரு கைஸ் தோனி. ஸோ தோனி இங்கே மட்டும் முடிக்க போகிறது இல்லை கைஸ், அடுத்த 2 வருஷம் இருக்குது. ஸோ அங்கே என்னென்ன சம்பவம் பண்ண போகிறார் அப்படின்னு எக்ஸைட்டடாக இருக்குது. 2026 2027 கண்டிப்பாக வர போகிறார். ரிட்டையர்மெண்ட் எங்கேயுமே கொடுத்துட்டு போக போகிறது இல்லை. ஸோ அவர் 2011 இருக்கட்டும், 7 இருக்கட்டும், 13 இருக்கட்டும் ட்ராஃபிஸ் ஜெயிச்சு கொடுத்தது. ஸோ அப்போல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற கிரிக்கெட்டை. பிகாஸ் அப்போவே ஐசிசி ட்ராஃபிஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இப்போ கேட்டுங்கிறாங்க ஐசிசி ட்ராஃபிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்கோங்க இந்த ஃபோட்டோவில் ஐசிசி ட்ராஃபிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தலை தோனி ஃபேனாக இருந்தீங்க, மறக்காமல் தலை தோனி ஃபேன் அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்மளோட கேப்டன் ருத்துராஜ் கைக்வாடோட அப்டேட்ஸ் பற்றி பார்த்துலாம். ஸோ ருத்துராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோடைய ஒரு கவுண்டி டீமான யார்க்ஷயர் அப்படின்னு ஒரு இங்கிலாண்டோடைய கவுண்டி டீமுக்கு இப்போ சைன் ஆகிருக்கிறாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்க போகுது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜூலையோட ஸ்டார்டிங்லேருந்து அவைலபிள் இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீசெண்ட் அப்டேட்ஸ் பற்றி. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் டீம் கூட விளையாட போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சரே கிரிக்கெட் கிளப், நம்மளோட சாம் கரன் இருக்கார்ல, சாம் கரன், ஜேமி ஓவர்டன், அந்த டீம் கூட நம்மளோட ருத்துராஜ் கைக்வாடோட ஒரு முதல் மேட்ச் இருக்க போது. இமேஜின் கைஸ், நம்மளோட சிஎஸ்கே பிளேயர்ஸ் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க, 3 சிஎஸ்கே பிளேயர்ஸ். மேபி ஜேமி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து சீரீஸுக்காக போகிறது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ருத்துராஜ் கைக்வாட் ஒரு நியூ எரா இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது கைஸ். ஸோ அங்கே போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ண அட்லீஸ்ட் இந்தியாவோட ஒரு கால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இவ்வளோ பொலிட்டிக்ஸ் முன்னாடி அவர் எப்படி வர போகிறார் அப்படின்னு அவருக்கே பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு போல இருக்குது. ஸோ அதனால் அதை தெரிஞ்சவர் இதெல்லாம் பார்த்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போய் இங்கிலாண்டோட கிரிக்கெட் கிளப் ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் இந்தியாவில் வந்து விளையாடிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ செலக்ட் ஆகிருக்காங்க நிறையவே பிளேயர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சாய் சுதர்ஷனாவே எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் இயரில் போய் செம்மையாக கலக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இப்போ டெஸ்ட்டில் டெபியூ பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி ருத்துராஜுக்குமே ஒரு ஆப்ஷன்ஸ் வழங்கப்படும். ஸோ பார்க்கலாம் கைஸ், ஒரு கால் ருத்துராஜுக்கு இந்தியன் டீமில். ஸோ இந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ண போகிறாரு ருத்துராஜ் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. சிஎஸ்கேக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியாவுக்குமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் இஃப் வி கெட் அ சான்ஸ். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாம் கூட. ஸோ ஓகே கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தோனியோடைய ஹால் ஆஃப் தி இயர் அவார்ட் பற்றி? அதுக்கப்புறமா ருத்துராஜ் யார்க்ஷயர் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க கைஸ். ஸோ இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.